பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காந்திமதி வீட்டுக்கு போறாங்க. பயங்கர சந்தோஷத்துல குமாரி இருக்காங்க. ஏன்னா எப்படியும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிப்பாங்கன்ற நம்பிக்கையில குமாரி இருக்காங்க. உடனே என்னாச்சு அப்பதான் என்ன போன உடனே வந்துட்டீங்க, அத்தை வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டா கேக்குறாங்க. உடனே அதுக்கு பழனி சொல்றாங்க, ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பண்ண வேலையெல்லாம் எப்படிப்பட்ட வேலை? அது எல்லாம் மறந்துட்டு உனக்கு எப்படிடா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்ச? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவங்க அனுப்பிட்டாங்க. அவங்க பேசினது தப்பு கிடையாதே. இங்க பாரு, இனி இந்த பிரச்சனை எல்லாமே பண்ணாம ஒழுங்கா உன் பாட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற வழிய பாரு. அரசியை இனியாவது நிம்மதியா விடு. அவ லைஃப அவ பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு பழனி அங்க இருந்து போறாங்க. அப்பதான் என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. திரும்ப நடந்த விஷயத்தை எல்லாமே அப்பதான் சொல்றாங்க. இத கேட்டதும், அப்பதான் அவ ஏன் இப்படி சொன்னான்றது எனக்கு தெரியும். அவ வேற ஒரு பையனை லவ் பண்றான் அரசி. அதனாலதான் இப்படி சொல்லியிருப்பா. எப்படி அரசியை நான் அடையணுன்றத நான் பாத்துக்கிறேன். எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பத்தான்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க குமாரு. டே குமாரு, நான் சொல்றத கேளுடான்னு எவ்வளவு சொன்னாலும் குமாரு கேக்குறதே கிடையாது. இப்ப முத்துவேல் காந்திமதியை கூப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா போன காரியம் என்னாச்சு? உடனே வடிவு சொல்றாங்க, கண்டிப்பா கோமதி இந்த விஷயத்துக்கு ஒத்துருக்க மாட்டாங்க. நம்மளா கூட இருந்தாலுமே இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா சொல்லுவோமா? அப்படிதாங்க அவளும் சொல்லிட்டு வடிவு சொல்றாங்க. உடனே மாறி அக்கா என்னக்கா நானும் விடு விடு ஓவரா பண்ணிட்டே இருக்கீங்க. என் பையன் தப்பு பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஏன் ஒரு மனுஷன் தப்பு பண்ணா அவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாதா? என் மகனுக்கு என்ன குறைச்ச? சொத்து இல்லையா, சொகம் இல்லையா, என்ன இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. மனுஷனா இல்ல மாறி, அதுதான் எங்க பிரச்சனை. உடனே காந்திமதி குமாரு என்ன கேட்க சொன்னா நானும் போய் கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்தோட இந்த பிரச்சனையை விடுங்க, ஊதி பெருசாக்க வேண்டாம். குமாருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு காந்திமதி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப காந்திமதி நினைச்சபடி எந்த விஷயமும் நடக்கல. குமாருக்கு வேற ஒரு கல்யாணம் காந்திமதி பண்ணி வைப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்க.